என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃப்ரம் இங்கிலீஷ் பார்ட் மட்டும் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஸோ கொடுத்துருக்கிற இடியமுக்கு நம்ம அப்ராப்ரியேட்டான மீனிங் வந்து சொல்லணும். ஸோ கொஷின் வந்து என்ன அப்படின்னா பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நெக்லெக்ட் சம்திங். நெக்லெக்ட் அப்படின்னா இக்னோர் சம் ஒன். ஸோ ட்ரா அ ஸ்கொயர். ஸ்கொயருன்றது as we all know 4-sided polygon. ஸோ இதுதான் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரை நம்ம தமிழில் வந்து சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மூவ் அஹெட் அப்படின்னா மூவ் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் முன்னோக்கி போகிறது அப்படின்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் கம் டு தி ஒரிஜினல் பாயிண்ட். ஸோ கம் டு தி ஒரிஜினல் பாயிண்ட் அப்படின்னா திருப்பி ஒரு டாஸ்க்கோ இல்லை ஒரு ஒர்க்கையோ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து திருப்பியும் அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கம் டு தி ஒரிஜினல் பாயிண்ட். ஸோ பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னா கம் டு தி ஒரிஜினல் பாயிண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question, select the most appropriate word to substitute the underlined word of the given sentence. If substitution is not required, select no improvement. So question என்னன்னா, to fight on the battlefield for the sake of one's country needs a great strongness. So sentence கொடுத்திருக்காங்க. சென்டென்ஸில் எரர் இருக்கிற பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டாபிக். ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டாப்பிக்கில் கிரேட் ஸ்ட்ராங்னஸ் தான் நமக்கு இருக்கிற எரர் பார்ட். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கரெக்டான வேர்ட் என்னன்னு பார்க்கணும், கரெக்டான ஃப்ரேஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வருமா, இல்லை கிரேட் கரேஜ், நோ இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் லாஸ்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராங்னஸ். ஸோ ஒரு பேட்டில் ஃபீல்டில் ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பிரேவரி வேணும். ஸோ அ ஸ்ட்ராங்னஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு வேணும் இந்த ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர் ஆர் பேனிக். ஸோ வாரில் எப்போவுமே பேட்டில் ஃபீல்டில் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு டேஞ்சர் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரேஜ் தான் வேணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் சென்டென்ஸ் இஸ் கிரேட் கரேஜ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இந்த கொஸ்டின் வந்து wrongly spelt word அப்படி இல்லைன்னா misspelt words. ஸோ பட் கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா select the wrongly spelt word. Consummation அப்படின்னா completion of a work. ஸோ consummation அப்படின்னா completion of a task or work. Chronology. ஸோ chronology அப்படின்னா sequence. ஸோ chronologyனா சீக்வென்ஸ், which means ஒரு ஈவெண்ட்டை இயர் வைஸ் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ராம் வாஸ் born in 1950 and he got married in 1980. ஸோ இந்த மாதிரி க்ரானாலஜிக்கலாக ஒரு ஆர்டரில் வர்றது தான் க்ரானாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னா அக்ரி ஆர் டீல். ஸோ காம்ப்ரமைஸ் அப்படின்னா டீல், அக்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபைனலி காம்பிட்டன்ஸ். காம்பிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு டாஸ்க்கோ இல்லை ஒரு ஒர்க்கோ எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாகவும் எஃபிஷியன்ட்லியாகவும் நீங்கள் பண்ணுறீங்கன்றதுக்கு தான், அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் காம்பிட்டன்ஸ். ஸோ எபிலிட்டி டு டூ அ டாஸ்க் ஆர் ஒர்க் successfully and efficiently, that ability is called competence. Okay, so wrongly spelt word enna அப்படின்னா consummation. because consummation ஓட கரெக்டான வேர்ட் வந்து என்னவா இருக்கும்னா CONSUMMATION. so consummation. Next question, select the
correct active form of the given sentence. So questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா passive form வந்து கொடுத்திருக்காங்க and அந்த passive formக்கு நம்ம active form வந்து எடுக்கணும். So ஒரு word வந்து passive formல இருக்கு active formல இருக்கு அப்படின்னு எப்படி differentiate பண்ணலாம்னா ஒரு சின்ன simple trick வந்து என்ன அப்படின்னா always passive formல உங்களுக்கு லாஸ்டா subject பக்கத்துல by அப்படின் ஒரு word வந்து இருக்கும். ஸோ அந்த by அப்படின்ற word இருந்தது அப்படின்னா அது வந்து passive formல இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ கொஷின்லேயே கொடுத்துட்டா உங்களோட ஆப்ஷன் வந்து ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குன்னு. ஸோ ஆப்வியஸ்லி வேறு வழி இல்லை, உங்களுடைய ஆன்சர் வந்து ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ த கொஷின், திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை மாயா. ஸோ இதுதான் உங்கள் கொஷின். ஸோ நவ் ஆக்டிவ் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இது என்ன டென்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்கள் டென்ஸ் வாஸ் ரிட்டன். ஸோ வாஸ் ப்ளஸ் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் ரைட் இருக்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாஸ் ப்ளஸ் ரிட்டன் வந்து பாஸ்ட் டென்ஸ். அண்ட் ஆக்டிவ் ஃபார்மில் எப்படி இருக்குன்னா subject plus verb ஓட past form plus object இருக்கும். next உங்களோட passive form எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இங்கே வரும் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3 which is past participle plus by plus subject. ஸோ இப்போ நீங்கள் கொஷின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிவ் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஸோ திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் வாஸ் ரிட்டன் அப்படின்றது வந்து உங்களோட வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3. and then by and subject. ஸோ இப்போ இதை நீங்கள் ஆக்டிவ் ஃபார்மில் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சப்ஜெக்ட் வந்து மாயா. ஸோ சப்ஜெக்ட் இஸ் மாயா. ஸோ ரைட்டோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா ரோட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஸோ திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள்லாம் எலிமினேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸோ மாயா ரோட் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஸோ இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷனில் இது ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 questions வரும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில். ஸோ ஒரு செட் ஆஃப் கொஷின் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். செலக்ட் த ஆன்டானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஸோ வேர்ட் வந்து என்ன அப்படின்னா லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டிக்கு ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், விச் மீன்ஸ் தமிழில் எதிர் சொற்கள். ஸோ லிபர்ட்டியோட எதிர் சொல் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நவ் லிபர்ட்டி அப்படின்னா ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ்.
ஸோ லிபர்ட்டி அப்படின்னா ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். நவ் ஸோ இண்டிபெண்டன்ஸோட ஆப்போசிட் என்ன? ஸோ ஆப்போசிட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இஸ் டிபெண்டன்ஸ். ஸோ ஆப்போசிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இஸ் டிபெண்டன்ஸ். ஸோ உங்களுக்கு இங்கே லிபர்ட்டியோட ஆன்டோனிம் வந்து என்னவா இருக்கும்னா டிபெண்டன்ஸாக இருக்கும். நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். செலக்ட் த ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸில் வந்து ஒரு வேர்ட் ராங்லி ஸ்பெல்டாக இருக்கும், விச் மீன்ஸ் ஒரு ராங்கான ஒரு லெட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வேர்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா tamarind, செகண்ட் treasure, தேர்ட் turmoil, ஃபோர்த் truthful. ஸோ ஃபர்ஸ்ட் tamarind. tamarind அப்படின்னா புளி, வீட்டில் ரசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் tamarind. ஸோ tamarindனா புளி. நெக்ஸ்ட் treasure. ஸோ treasureனா wealth, riches அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனிங் ஆஃப் treasure இஸ் riches. turmoil அப்படின்னா disturbance அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபோர்த் இஸ் truthful. truthful அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உண்மை தன்மை. நவ் tamarind ஸ்பெல்லிங் கரெக்ட், turmoil ஸ்பெல்லிங் அண்ட் truthful ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்ட். ஸோ இங்கே ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட் வந்து என்ன அப்படின்னா treasure. ஸோ the answer is treasure and treasure ஓட ஸ்பெல்லிங் வந்து TREASURE. ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த பேசேஜில் உங்களுக்கு 5 blanks வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளாங்க்குக்குமே 4 வேர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸில். ஸோ எந்த வேர்ட் அப்ராப்ரியேட்டான வேர்டோ அந்த வேர்ட் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பேசேஜ் வந்து என்ன அப்படின்னா a stitch in time saves 9. This wise saying suggests that an action taken on the time to rectify an error rules the possibility of accumulation of such errors in future, and wisdom therefore lies in correcting the error as soon as it is blank. There is no point in allowing the blank to grow and then take hasty actions to set things right. So இந்த பேசேஜில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராவர்ப். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் ப்ராவர்ப் புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு இந்த பேசேஜ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ a stitch in time saves 9 அப்படின்னா ஸோ ஒரு டாஸ்க்கையோ இல்லை ஒரு ஒர்க்கையோ நீங்கள் பண்ணும்போது வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எரரை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய டைம் சேவ் ஆகும். ஹவ் இட் மீன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணுற எரர் ரெக்டிஃபை பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எரரால் உங்களுக்கு நிறைய எரர்ஸ் ரிப்பீட்டடாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு எரருமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் நிறைய டைம் வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எரர் நீங்கள் அப்போவே கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கிற எரர்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்டைரக்டாக டைம் சேவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராவர்போட மீனிங். ஸோ a stitch in the time saves 9. Now the answer for the first option is this wise saying suggests that an blank action taken on the time to rectify an error. ஸோ இந்த பிளாங்க்ல என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷனையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சின்ன சின்ன க்ளூஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆன் வந்து ஆர்டிக்கல். ஸோ ஆன் என்ன ஃபாலோ பண்ணோன்னா AEIOU. ஸோ இந்த வவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த வவல்ஸ் வர வேர்டுக்கு முன்னாடி தான் ஆன் வரும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூப்பர்ஃபிஷியல்லையும் தேர்ட் ஆப்ஷன் ராங்லையும் ஒமிட் பண்ணிடலாம். நவ் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அப்ராப்ரியேட்,
இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட். ஸோ இங்கே an opposite action வராது. ஸோ there is no other way, it is appropriate action. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுடைய ஆன்சர் வந்து appropriate. Now going to the next question. Okay, the same passage we have to select an option for blank 2. So this wise saying suggests that an appropriate action. So an appropriate action taken on time to rectify an error rules. Rules கப்புறமா என்ன preposition வரணும்? So உங்க options வந்து for, out, in and at. So your answer will be out because rule out means eliminate. So rule out oda meaning வந்து eliminate. So an appropriate action taken on time will rectify an error, rules out the possibility of accumulation of such errors. So இங்கே ஒரு appropriate action நீங்கள் கரெக்டான டைமில் எடுக்கும்போது இது உங்களுக்கு என்ன ரெக்டிஃபை பண்ணோன்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி ஆஃப் அக்யூமுலேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணும். ஸோ இங்கே ரூல்ஸ் அவுட் தான் கரெக்ட் ஆன்சர். நவ் going to the next question, so which is the third blank. So திருப்பியும் இந்த statement repeat ஆகும். This wise saying suggests that an appropriate action taken on time to rectify an error rules out the possibility of accumulation of such errors and future damages. So இங்க future advantages eliminate பண்ணாது because ஒரு எரர் நடக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த எரரால் நமக்கு டேமேஜஸ் தான் நிறையா வரும். ஸோ அந்த டேமேஜஸை வந்து இங்கே ரெக்டிஃபை ஆகும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் டேமேஜஸ். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். Wisdom therefore lies in correcting the errors as soon as it is dash. Now wisdomனா தமிழில் வந்து ஞானம். ஸோ ஞானம் வந்து நமக்கு எப்போ இருக்கும்? ஸோ therefore lies in correcting the error. ஸோ ஒரு எரர் வரும்போதே as soon as அது வந்த உடனே டக்குன்னு நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எரர் வருது, அது ஒரு எரர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த எரரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண பார்ப்போம். ஸோ அப்படி ரெக்டிஃபை பண்ணுறது தான் நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான நாலேஜ். So as soon as it is discovered. So your answer for this option is discovered. So wisdom therefore lies in correcting the errors as soon as it is discovered. So it is not invented because invented என்றது புதுசா கண்டுபிடிக்கிறது. But discovered என்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு பொருள் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது. லைக் ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை ஏற்கனவே அந்த லேண்ட் இருக்குது, எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னா அது டிஸ்கவர்ட். இன்வென்டட் அப்படின்னா ஒரு நியூ டெக்னாலஜியை இன்வென்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேரி கியூரி இன்வென்டட் எக்ஸ்ரே. ஸோ இங்கே எக்ஸ்ரேன்றது முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக இல்லை, பட் ஷீ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு யூட்டிலைஸ் த எக்ஸ்ரே ஃபார் ஹியூமன் வெல்னஸ். ஸோ மேரி கியூரி அந்த எக்ஸ்ரே இன்வென்ட் பண்ணாங்கன்றதுனால we write there as invented and not as discovered. Whereas Columbus discovered America because இந்த வேர்ல்டில் ஏற்கனவே லேண்ட் வந்து இருந்திருக்கு, அமெரிக்கான்ற ஒரு லேண்ட் இருந்திருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அந்த லேண்டை டிஸ்கவர் பண்ணி நேம் பண்ணவர் வந்து கொலம்பஸ். ஸோ அதனால தான் கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. ஸோ இந்த ஆப்ஷனில் we should use discovered. Now let's move to the next question. So உங்கள் next question வந்து இந்த பேசேஜோட லாஸ்ட் சென்டென்ஸ். So there is no point in allowing the
blank to grow and then take hasty actions to set things right. So இந்த blankல என்ன word வரும்னு பார்ப்போம். So options வந்து remedy, parody, melody and malady. So first remedy அப்படினா treatment or rescue. So parody. Parody means intimation. So parody means intimation. Intimation na ஒரு பெரிய ஆர்டிஸ்டையோ ஒரு ரைட்டரையோ இல்ல ஒரு பொலிட்டிஷியனையோ அவங்கள மாதிரி நம்ம நடந்துக்கிறது. ஒரு காமிக் எஃபெக்ட்டுக்காக ஒரு ஜோக்குக்காகவோ இல்லை அந்த மாதிரி ஒரு காமிக் எஃபெக்ட்டுக்காக அவங்கள மாதிரி நம்ம இன்டிமேட் பண்ணுறது அதுதான் parody. So remedy and parody, it has nothing to do with errors or actions. Now melody. Melody அப்படின்னா we all know that melody means song. So நம்ம நிறைய melody songs கேட்டிருப்போம். So அந்த melody தான் இது. And finally malady. So malady அப்படின்னா it has two meanings. First, it is a disease or a serious problem. Okay, so இந்த ஒவ்வொரு மீனிங்குமே நீங்கள் இங்கே வச்சு பாருங்கள். இந்த பிளாங்க்ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் சிங்க் ஆகும். Now there is no point in allowing the serious problem to grow and then take hasty actions to set things right. So your answer is malady. Now moving to the next question. Okay, so the next question is select the most appropriate word to fill in the blank. So which is nothing but fill in the blanks. கோடிட்ட இடத்தை நிரப்புக. So உங்களோட question வந்து she a blank on paying the bill at the restaurant. So options வந்து suggested, insisted, requested and offered. So ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பில் வந்து நீங்கள் பே பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. லைக் நான் பில் பே பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரெக்வெஸ்ட்டும் பண்ண மாட்டீங்க. நான் பே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இன்சிஸ்ட் தான் பண்ண முடியும். ஸோ யோர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் insisted. Now let's go to the next question. Okay, so your next question is select the synonym of the given word. So உங்களுக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ your first option is avert, second allow, third constrict and fourth is provoke. So your question is prevent. Prevent அப்படின்னா stop. Now avert அப்படின்னாலும் stop. ஸோ allow அப்படின்னா permission கொடுக்குறீங்க. ஸோ ஒரு டாஸ்க்கோ இல்லை ஒரு வேர்டோ இருக்கும்போது ஸோ ஒர்க்கோ இருக்கும்போது யூ allow that work. allow அப்படின்னா permit பண்ணுறீங்க அந்த ஒர்க் கேரி ஆன் ஆக. Now constrict means build and provoke அப்படின்னா incite. incite especially anger. ஸோ incite அப்படின்னா கோவத்தை கொஞ்சம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. அண்ட் ப்ரிவென்ட்னா ஸ்டாப். ஸோ இங்கே சினானிம் கேட்டிருக்காங்க. ஸோ சினானிம் வந்து ஆப்வியஸ்லி avert. ஸோ avertனாலும் ஸ்டாப். ஸோ your answer for this question is avert. Now next question. Okay, the next question is select the appropriate meaning of the idiom. ஸோ idiom வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா dead heat. ஸோ dead heatக்கு 4 options வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ your first option is strong opposition to one's ideas. Second, close contest that ends in the tie.
and third is a deadly blast of hot air, and fourth is a strong heat wave. So out of this four options, dead heat அப்படின்னா a work or a competition that ends in a tie. So இன்னும் சொல்லணும்னா which ends in a draw. So a competition when ends in a draw, it is called as a dead heat. So your answer for this question is close contest that ends in a tie. So it is second option. Now going to the next question. Given below are the four jumble sentences. Out of the given option, pick one that gives their correct order. So இதுதான் sentence rearrangement question. So இந்த sentence rearrangement questionல உங்களுக்கு 4 sentences வந்து கொடுத்திருப்பாங்க. So இந்த sentences வந்து ஒரு passageஆ நீங்க வந்து arrange பண்ணணும். Proper orderல arrange பண்ணீங்கன்னா you will get a passage that gives an appropriate meaning. ஒரு நல்ல exact meaning கொடுக்கிற passage வந்து உங்களுக்கு கிடைக்கும். Now let's see one by one. First sentence, we are going to the market, declared Ritu and Geetu. So from the first sentence, there are two persons. One is Ritu and the another is Geetu. So both of them are declaring that they are going to the market. Now, coming to the next sentence. Where are you going? The father asked. Obviously, every father in our household, நம்ம எல்லாருடைய பேரண்ட்டுமே நம்ம கேட்குற ஒரு கொஸ்டின் தான், எங்கே போகிறீங்க வெளியில் போகும்போது. ஸோ வேர் ஆர் யூ கோயிங், த ஃபாதர் ஆஸ்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு பாருங்கள். வேர் ஆர் யூ கோயிங்கிறது கொஷின் அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் we are going to the marketஆக இருக்கும். ஸோ which means that இந்த பேசேஜில் obviously ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஆப்ஷன் பிக்கு அடுத்ததாக ஆப்ஷன் ஏ வரும். Now ரெண்டுமே டுகெதர் நீங்கள் படித்து பாருங்கள். வேர் ஆர் யூ கோயிங், த ஃபாதர் ஆஸ்ட், அண்ட் அதுக்கான ரிப்ளை தான் we are going to the market, declared Ritu and Geetu. ஸோ நீங்கள் ஃபுல் கொஷினும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் வந்து நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பிக்கு அப்புறமா ஏ வரணும். ஸோ பிக்கு அப்புறமா ஏ எங்கே அலைன் ஆகிருக்கு அதுவும் நெக்ஸ்ட் வரணும். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறமா ஏ இல்லை, ஏபி ஆர்டரில் வருது. ஸோ அதை ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ஆப்ஷன், பிக்கு அடுத்து ஏ இருக்கணும், பட் பிக்கு அடுத்து உங்களுக்கு சி தான் இருக்குது அண்ட் ஏ சம்வேர் இந்த லாஸ்ட் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷனையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன், பிக்கு அப்புறமா ஏ ஃபார்மேட்டில் இருக்கணும், பட் ஏ அண்ட் பி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷனையும் நீங்கள் ஒமிட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் த லாஸ்ட் ஆப்ஷன். So BACD, which follows this rule. So your answer is option 4. So option 4ல இருக்கிற மாதிரி BACD நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்சிபிளான ஒரு பேசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். Let's see. Where are you going? The father asked. So we are going to the market, declared Ritu and Geetu. Take your umbrella. It is going to rain, the mother said. And the reply of these two children will be, yes, definitely, we will reply the two. So உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பேசேஜ் வந்து கிடைக்குது. So this is the sentence rearrangement question. Now going to the next question. So thank you.